ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் ஈரான் அசர்பைஜான் எல்லைக்கு அருகேயுள்ள ஜால்ஃபா நகருக்கு அருகேயுள்ள மலைப்பாங்கான பகுதியில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஹெலிகாப்டருடன் மேலும் 2 ஹெலிகாப்டர்களும் பயணித்துள்ளதுடன் அந்த 2 ஹெலிகாப்டர்களும் எவ்வித பிரச்சினையுமின்றி பயணித்துள்ளன. தரையிறக்கப்பட்ட விமானத்தில் ஈரான் ஜனாதிபதி, ஈரான் வெளிவிவகார அமைச்சர், ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாண ஆளுநர் ஆகியோர் பயணித்துள்ளனர். ஏனைய ஹெலிகாப்டர்களில் பயணித்த எரிசக்தி அமைச்சர் அலி அக்பர், வீடமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைச்சர் ஆகியோர் பாதுகாப்பாக பயணத்தை நிறைவு செய்துள்ளனர். ஈரான் ஜனாதிபதியுடனான தொடர்புகள் அற்றுப்போயுள்ளதாக ஈரான் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்ட பகுதி மலைப்பாங்கானது என்பதாலும் அந்த பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாகவும் மீட்புப் பணியாளர்கள் அங்கு நெருங்குவதில் பிரச்சினை உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கமைய ஈரான் ஜனாதிபதி தொடர்பில் எந்தவொரு ஊடகமும் தகவல்களை வெளியிடவில்லை. ஜனாதிபதிக்காக பிரார்த்தனை செய்யுமாறு ஈரான் அரச ஊடகம் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஈரான் ஜனாதிபதியின் ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்ட பகுதிக்கு 40 மீட்புக் குழுக்களும் 12 ஆம்புலன்ஸ்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் மீட்புப் பணிகளுக்காக சென்றவர்களில் 3 காணாமல் போயுள்ளதாகவும் பிபிசி செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இன்று முற்பகல் அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியவுடன் அணைக்கட்டொன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்றதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வின் பின்னர் ஈரான் ஜனாதிபதி மீண்டும் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.